तो मैं देख रहा हूँ कि एक अलग तरीका का जो डर जो है आपका ऊपर हावी है, मैं ये देखता हूँ। இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை அந்த எல்லா பயங்களிலிருந்து எப்பொழுதே ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க பயப்படாதிருங்க. தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். तो आज के सवेरे एक वक्त आप निडर रहिए। आप इसी वक्त जो है परमेश्वर जो है आपको उस भय से बाहर निकाल रहा है। आप निडर रहिए। இந்த நாட்கள்ல அநேகர் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு ஊடாக போய்க் கொண்டிருக்கிறார்கள். और इन दिनों में जो कई सारे लोग जो है ऐसे समस्या के भीतर अपने जीवन को चला रहे हैं। உங்களுக்கு எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவைகளை எல்லாவற்றையும் தீர்க்க அவர் வல்லமை உள்ளவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார். आपका कर्ज चाहे कितना भी लाख रुपए क्यों ना हो, परंतु परमेश्वर उन सारे कर्ज के समस्या से आपको बाहर निकालने में वो सामर्थ्य है। நீங்கள் ஆச்சரியமான விதத்தில் அவருடைய நடத்துதலை பார்ப்பீர்கள். और आप लोग जब आश्चर्यजनक उसके चलावट को आप महसूस करोगे और देखोगे। அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். யாரெல்லாம் கடன் பிரச்சனையில ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கீங்களோ பயப்படாதீங்க. அதிசயமான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் உங்களுக்கு அதிசயம் பண்ணுவார் இந்த விஷயத்துல. और इसलिए जो कर्ज में डूबे हैं वे लोग ना डरे, निडर रहे, क्योंकि अद्भुत काम करने वाला परमेश्वर आपके जीवन में जरूर अद्भुत काम को करेगा। इसलिए आप निडर रहे। ஒரு முறை கடன் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளுவதுங்கிறது தெரியாம நடக்கிற ஒரு தவறு. तो एक बार जो कर्ज के समस्या में जो फंस जाते हैं, डूब जाते हैं, वो अनजाने में होने वाले गलती है। ஆனால் திரும்ப திரும்ப நீங்க கடன்ல மாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு சாபம். परंतु बार बार आप जाके कर्ज में फंस जाते हैं या डूब जाते हैं, ये एक तरह का श्राप है। ஆமா. அது ஒரு விதமான சாபம் பாருங்க. ரொம்ப கடன் உங்களை விடவே மாட்டேங்குது. உங்க குடும்பத்தை கடன் பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. எங்க அப்பாவும் இப்படிதான் கடன்ல வாழ்ந்தாரு. எங்க பரம்பரையே இப்படிதான் கடன்ல வாழ்றாங்க. நாங்களும் கடன்ல வாழ்றோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு விதமான சாபம். यहाँ देखिए, अगर आप ऐसे बोल रहे हो कि मेरे पिताजी भी कर्ज में ही अपने जीवन को बिताए और हम भी जो है अपने कर्ज में ही अपने जीवन को बिता रहे हैं, ऐसे अगर आपके जीवन में चलता है तो वो एक तरह का श्राप है। அப்படிப்பட்ட இதுல நீங்க மாட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவை டெலிவரன்ஸ். உங்களுக்கு விடுதலை தேவை. உங்களுக்கு அப்பதான் நீங்க இந்த கடன்ல இருந்து கம்ப்ளீட்டா நீங்க டெலிவர் ஆக முடியும். अगर ऐसे समस्या में अगर आप फंसे हुए हैं तो आपको छुटकारा की आवश्यकता है। तो इस छुटकारा होने पर ही जो है आप इस समस्या से बाहर निकल सकते हैं। லைஃப் டைம் ஃபுல்லாவே, அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவுமே கடன் இல்லாத ஒரு சுதந்திரமான மனிதனாக நீங்க எப்பவுமே நீங்க வாழல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, நான் சொல்றேன் உங்க மேல சாபம் இருக்குது. உங்க ஃபேமிலி மேல, உங்க மேல. நீங்க அந்த சாபத்துல இருந்து விடுதலை வேணும் உங்களுக்கு. யூ நீட் அ டெலிவரன்ஸ் அந்த பர்టిక్యులர் கர்ஸ்ல இருந்து. यहाँ देखिए, जीवन भर जो हम इसी कर्ज के समस्या में डूबे हुए हैं और इस कर्ज से हम बाहर नहीं निकल पा रहे हैं, ऐसे अगर आप बोलते हो तो मैं आपसे कहता हूँ आपको छुटकारा की आवश्यकता है। ये कर्ज की जो समस्या है, ये समस्या से, ये श्राप से आपको छुटकारा पाने की आवश्यकता है। ஆமா, நம்ம ஏழையாக இருக்கிறதுல தப்பு இல்ல. हम गरीब जीवन बिताना कोई गलत बात नहीं है। கரீப்னு சொல்றதா இல்ல ஏழை. ஆனால் மன்னிக்கணும், நம்ம வறுமையாக வாழ்வதில் தவறு இல்லை. ஆனால் ஏழையாக வாழ்வது தவறு. माफ करे, परंतु हमारे पास कुछ नहीं है, ये कोई परवाह नहीं है, परंतु हम गरीब बनकर जीवन नहीं बिताना है। ஏன்னா எப்பயுமே இந்த வறுமை இருக்கு பாத்தீங்களா, இந்த வறுமை அது ஒரு விதமான ஸ்பிரிட். அது यहाँ देखिए, जो खालीपन है वो एक तरह का स्पिरिट है, एक आत्मा है। वो அது ஒரு மனிதனை அட்டாக் பண்ணும்போது அது எப்பவுமே அவனை வறுமையாவே தான் வச்சிருக்கும்.
वो एक व्यक्ति को जब छू लेता है, उस पर आ जाता है, तो वो व्यक्ति को जो है वो खालीपन में ही हमेशा के लिए रखता है। இந்தியால மட்டும் இல்ல, உலக நாடுகள் எல்லா தேசங்கள்லயும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, இந்த केवल வறுமை, இந்த ரொம்ப தரித்திரம் இருக்கு பாத்தீங்களா? தரித்திரம். அது இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு பர்ட்டிகுலர் லொகேஷன்ல ஒண்ணாதான் வாழ்வாங்க. यहाँ देखिए, हमारे भारत देश में केवल नहीं, विश्व भर में सारे देश में जाकर आप देख सकते हैं, जो दरिद्रता में है, जो खालीपन में है, वो लोग जो है एक झुंड बनाकर एक ही स्थान में जो अपने जीवन को बिताएंगे। ஆமா. நீங்க இப்ப இங்க கூட பார்க்கலாம். ஸ்லம்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்களேன். ஸ்லம் எல்லாம் போய் பாருங்க. அந்த மக்கள் வந்து அவங்களே ஆசைப்படவும் மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஆசையே முதல்ல வராது. நான் என் லைஃப மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையே வராது அவங்களுக்கு. यहाँ देखिए, वो लोगों के अंदर एक आशा भी नहीं आता है कि मेरे जीवन को मुझे बदलना है, ऐसे आशा भी उनके अंदर नहीं आता है। அவங்க வாழ்ற வாழ்க்கையில அந்த வறுமைய, அந்த அந்த சாக்கடை ஓரத்துல வாழ்றத அவங்க வந்து சந்தோஷமா அக்செப்ட் பண்ணி அந்த இடத்துல வாழ்றத அவங்க அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க பாருங்க. ஏன்னா அது வந்து அவங்களுடைய மனநிலை வந்து அது பாவர்ட்டி ஸ்பிரிட் இருக்கும்போது, ஒரு மனிதனுக்குள்ள தரித்திரத்தினுடைய அந்த ஒரு ஆவி ஒரு மனிதனுக்குள்ள கிரியை செய்யும் போது அவங்க மைண்ட் அதை விட்டு வெளியே வராது. यहाँ देखिए, वो लोग जो नाला के किनारे में अपने बस्ती को बसाए रखे रहेंगे, वहीं पर अपने जीवन को बिताएंगे, वहां से बाहर निकलने का मन उनके अंदर नहीं रहेगा। ये क्योंकि ये जो दरिद्रता के जो आत्मा उनके अंदर जब आ जाता है, तो वो उनके मन ऐसे ही हो जाता है। எல்லா நாடுகள்லயுமே நீங்க போய் பாத்தீங்கன்னா இந்த ஸ்லம் அப்படின்றது இருக்கும். எல்லா கண்ட்ரிலயும் இருக்கும். இந்தியால மட்டும் கிடையாது. ये आप सारे देश में जाकर अगर देखोगे तो ये स्लम जो है, गरीबों की जो बस्ती जो होती है, वो सारे देश में रहता है। நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலையினால பொருளாதாரத்துல இன்னைக்கு காலைல என்கிட்ட பணம் இல்ல அப்படின்றதுனால நான் வந்து ஏழை கிடையாது. तो हमारे जीवन में जो परिस्थिति के कारण जो आर्थिक तंगी जो हमारे जीवन में आ जाता है, जो आज के सवेरे के वक्त मेरे पास पैसा नहीं है, उसका मतलब ये नहीं है कि हम गरीब है। ஆமா, நம்ம வாழ்க்கையில வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. பொருளாதாரத்துல வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருது. இன்னைக்கு காலையில பணம் இருக்கு, திடீர்னு நாளைக்கு காலையில பணம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அது வந்து நான் சொல்றக்கூடிய இது கிடையாது. तो हमारे जीवन में ऊंचा और नीचा आते रहता है। वो आज मेरे पास पैसा है, कल मेरे पास पैसा नहीं है, ये ऐसा अगर चलता है तो ये दरिद्रता नहीं है। ஆனா நீங்க எப்பவுமே உங்க லைஃப்ல வந்து அந்த ஒரு பற்றாக்குறையின் நிலையிலையும் அவங்க வந்து எப்பவுமே ஒரு விதமான என்ன சொல்றது, ஒரு தரித்திரமான ஒரு நிலை உங்க வீட்டுல இருக்கும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் a curse. அதுல இருந்து நீங்க விடுதலை ஆயே ஆகணும். तो सदा ही जो उनके जीवन में जो है, उनके घर में हमेशा कमियां रहती है, और ये उनके घर में हमेशा कमियां रहती है। ये जो एक तरह का श्राप है, ये श्राप से आपको छुटकारा जरूर प्राप्त करना है। இந்த காலவேளை யாரெல்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுது, இது வந்து எனக்கு வந்து கடன் பிரச்சனைன்றது ஏதோ ஒரு 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 தேவை நிமித்தம் கடன் பிரச்சனை வந்துருது என் லைஃப்ல. அதாவது எப்படின்னா, ஒரு திடீர்னு ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஒரு பொருளாதாரத்துல ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் என் வீட்டுல வந்துருச்சு, அதனால திடீர்னு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, அதனால நான் கடன் வாங்க வேண்டியதாயிடுச்சு, அதனால நான் கடனாளி ஆனேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அது வேற, அது வேற. तो मेरे घर में जो कर्ज का समस्या आ गया है, ये जो अचानक से हुआ, क्योंकि मेरे घर में जो मेडिकल खर्चा आने के कारण मेरे घर में जो आज कर्ज का समस्या आ गया, ये बात तो कुछ और है। ஆனா அதே இடத்துல நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு கடன்ல சிக்கிக்கிட்டே இருக்கீங்க. லைஃப் டைம்ல உங்க லைஃப்ல கடன் வந்து கடனுங்கிற ஒரு விஷயம் உங்க வீட்டுல இருந்து வெளியே போவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கடன். என்ன அது எப்படிதான் ஆகுதுன்னே தெரியல எனக்கு. நான் எப்பவுமே கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் என் லைஃப்ல வாழவே இல்ல, என் வீட்டுல அப்படி ஒரு நாளே இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னா யூ ஆர் அண்டர் த கர்ஸ். நீங்கள் என்ன சாபத்துல இருக்கிறீர்கள். तो हमें सदा मेरे घर में जो है ये कर्ज की समस्या हमेशा बना रहता है। ये कर्ज से मैं बाहर ही निकल नहीं पा रहा हूँ। अगर ऐसी स्थिति आपके जीवन में है तो मैं ये बोलना चाहता हूँ, आपके जीवन में जो श्राप है
ये श्राप से जो है आपको बाहर निकलना जरूरी है। So, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களை இந்த பொருளாதாரத்துல உங்க லைஃப்ல ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த பாதிப்புகள், இந்த வேதனைகள்ல இருந்து, இந்த கடன் பிரச்சனையினுடைய பயம், பாரம், அந்த பேர்டன் உங்களை அழுத்தி உங்களை அமுக்கிட்டு இருக்கிற அந்த பேர்டன்ல இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அவர் தம்முடைய தூதனை இந்த காலவேளையில உங்களிடத்தில் அனுப்புகிறார். तो आज सवेरे के समय जो कर्ज के समस्या के कारण आपके घर में जो बोझ है, जो दुख है, जो दबावट है, इन सारे चीजों से परमेश्वर बाहर निकालने के लिए आपके और जो है अपने स्वर्गदूत को भेजता है। எந்தெந்த குடும்பங்களுக்குள்ள எல்லாம் இந்த சாபம் கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த சாபம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில உடைந்து போகிறது. और जो भी परिवार में ये श्राप जो कार्य करता है, यीशु के नाम से सारे वो श्राप के क्रियाएं नाश हो जाए, नष्ट हो जाए। யாரெல்லாம் விசுவாசத்தோடு என் வார்த்தை இந்த காலவேளையில உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ, விசுவாசத்தோட இந்த நாளில் கர்த்தர் எனக்கு ஒரு மாற்றத்தை தருகிறார், என் லைஃப்ல இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எனக்கு ஒரு மிகப்பெரிய விடுதலையை இந்த சாபத்திலிருந்து கொடுக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த நாளில் கர்த்தர் உங்களை அந்த கடன் என்கிற பொல்லாத சாப கட்டிலிருந்து விடுதலை ஆக்க வல்லவராக இருக்கிறார். तो जो कोई भी लोग ऐसे सोचते हैं कि प्रभु मुझे ये श्राप से आज मुझे छुटकारा दे रहा है, ऐसे जो भी सोचते हैं उनके जीवन से परमेश्वर वो सारे श्राप को बाहर निकालता है, सारे कर्ज के श्राप को बाहर निकालता है इस वक्त। வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறது. और पवित्र शास्त्र कहता है कि इस्राएलियों को आशीष करना ही परमेश्वर का इच्छा है। ஆமா, தேவனுக்கு ஒரு ஆசை இருக்கு. ஆண்டவருக்கு ஆசை என்னன்னு நீங்க போய் கேட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே உங்க ஆசை என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு, உன்னை ஆசீர்வதிப்பதே எனக்கு ஆசையா இருக்குப்பா, உன்னை இன்னும் ஆசீர்வதிக்கணும், நீ நல்லா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசைன்னு சொல்லுவார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். और परमेश्वर से जाकर आप ये पूछेंगे प्रभु आपकी आशा क्या है, आपकी इच्छा क्या है, अगर पूछेंगे तो प्रभु कहेगा तू आशीष के जीवन बिताना, यही मेरा आशा है, तू बड़े आशीष के जीवन और ऊंचे पे ऊंचाई जाते रहना है, यही मेरा आशा है, प्रभु कहेगा। பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை கூட்டிட்டு வந்து இஸ்ரவேலை சபிக்கணும், இஸ்ரவேல் மக்களை சபிக்கணும்னு சொல்லி ஒரு ராஜா போய் கூலிக்கு ஆளை கூப்பிடுறான். யார்? பிலேயாம்ன்ற தீர்க்கதரிசியை கூப்பிடுறான். வந்து சபி, எனக்காக நின்னு ஒரு வார்த்தை சபிச்சிரவனன்னு கூப்பிடுறான். और इस्राएलियों को श्राप देने के लिए जो है, और एक राजा क्या करता है, ये भविष्यवक्ता को बुलाता है, अब पैसे देकर उसको बुलाता है, आकर इस्राएलियों पर श्राप को बोलो बोलकर उनको बुलाता है। उस समय ஆண்டவர் பாத்தீங்கன்னா பிலேயாம்கிட்ட சொல்றாரு, பிலேயாம் வாயில இருந்து வார்த்தை வருது, இவன் சபிக்கணும்னு நினைச்சு வாயை திறக்கிறான் பாருங்க, ஆனா அவன் வாயில இருந்து ஆசீர்வாதம் தான் வருது அவங்கள பார்த்து. यहाँ देखिए बिलेयाम जो मुंह खोलता है इजरायली लोगों को वो श्राप देने के लिए, परंतु मुंह खोलता है श्राप देने के लिए, परंतु मुंह के शब्द जो है आशीष का शब्द उसके मुंह से निकल कर आता है। देखिए அப்ப அந்த ராஜா சொல்றான், எப்பா நீ சபிக்கவும் வேணாம், நீ சபிக்கிறேன்ற பேர்ல இவங்களை ஆசீர்வதிக்கவும் வேணாம், நீ என்னை விட்டுறா சாமி. उस समय वो राजा कहता है कि तो श्राप देने की जरूरत नहीं है, तू श्राप देता है बोलकर इन्हें आशीष कर रहा है, इसलिए तू श्राप देने की जरूरत नहीं है, ऐसे बोलकर तू मुझे छोड़ दो, ऐसे करके राजा उससे कहता है। அப்பதான் அவன் சொல்றான் பாருங்க, இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாதுங்கிறான். और उस समय वो कहता है कि मैं आशीष करने के आज्ञा को मैंने पाया है और प्रभु ने आशीष करता है, उसे मुझे मोड़ने की जरूरत नहीं है, मुझे नहीं मोड़ना है, ऐसा कहता है। நான் திருப்ப முடியாதுங்கிறான்। और वो कहता है कि मैं नहीं मोड़ सकता हूं उसको। இந்த கால வேளையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன் பாருங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே விரும்புகிற ஒரு நல்ல அப்பா என்பதை மறந்து போகாதீங்க। तो इन बातों को आप ना भूले, वो प्रभु जो है, वो आपका पिता जो है, आपका परमेश्वर जो है, आपको आशीष करना ही आपका इच्छा है। इन बातों को कभी भी आप ना भूले।
அவர் உங்க லைஃப்ல என்னைக்குமே சாபத்தையும் வறுமையையும் தரித்திரத்தையும் உங்க வாழ்க்கையில அவர் ஒரு நாளும் விரும்பாத ஒரு நல்ல தகப்பன் அவர். तो वो आपका पिता जो है ये नहीं चाहता है कि आप कंगाल में रहो, दरिद्रता में रहो और शून्य में रहो, ये गरीबी में रहो, ये आपका प्रभु परमेश्वर नहीं चाहता है। வேதம் சொல்லுகிறது, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவருக்கு ஆசை और என்னன்னா இஸ்ரவேல் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும். तो इसलिए पवित्र शास्त्र कहता है कि इजराइलियों को आशीष करना ही परमेश्वर का इच्छा है। परमेश्वर का इच्छा है कि लगातार अपने बच्चों को आशीष करते रहे, करते रहे, करते रहे। சரீர பிரகாரமான மாம்ச பிரகாரமான இஸ்ரவேலைய ஆசீர்வதிக்கிறதுக்கு அவருக்கு அவ்வளவு பிரியம்னா, கிறிஸ்துவின் சந்ததிகளாயிருக்கிற நாம, பவுல் எழுதுறார் கலாத்தியர்ல, ஏய் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாரே, அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்றாரு. यहाँ देखिए शारीरिक प्रकार से, मानसिक प्रकार से जो है वो जो इजरायली है उनको आशीष करना प्रभु का अगर इच्छा है, तो यहाँ देखिए पौलुस गलतियों की पुस्तक में लिखता है, जो मसीह के संतान हैं आप लोगों को आशीष करना परमेश्वर कितना बड़ा इच्छा होगा। நீங்கள் கிறிஸ்துவின் சந்ததிகளா இருக்கிறீர்கள், அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறீங்க. நீங்க தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கே முழு சுதந்திரவாளின்னு உங்களை சொல்றாரு अरे கலாத்தியர்ல. ये आपको देखकर गलतियों की पुस्तक में कहता है कि तू ही अब्राहम के पीढ़ी है, तू और मसीह के संतानें है, तो परमेश्वर आपको आशीष करना कितना बड़ा निश्चय है, कहता है। கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல பவுல் அததான் பேசுறாருங்க. ஆபிரகாமின் சந்ததிகள், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் நீங்க தான் உடன் சுதந்திரவாளின்னு சொல்றாரு. तो अब्राहम गलती के पुस्तक में कहता है कि अब्राहम के जो संतानें हैं आप लोग की जो है आशीष का मूल्य है, ऐसा कहता है। இங்க பாருங்க, வாசிக்கிறேன் பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். और गलतियों की पुस्तक 3रा अध्याय और आयत हम देखेंगे 9। அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். यहाँ देखिए ये विश्वास के मार्ग में जो विश्वास से ही आशीष को प्राप्त करते हैं। இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. और एक वचन में मैं पढ़ता हूं, देखिए आप, அதே 3ஆம் அதிகாரம் 14 वचन 16 और अध्याय 3 और आयत हम देखेंगे 16। ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு இல்ல அந்த இடத்துல, அதுதான் முக்கியமான பாயிண்ட். அங்க அந்த சந்ததிகளுக்குன்னு வந்துடக்கூடாது அந்த இடத்துல. சந்ததிக்கு வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு எழுதுறாரு. யாராவது ஒருத்தர் ஹிந்தியில படிங்க இத. 3 का 16 जल्दी पढ़े. अध्याय 3 गलातियों की किताब अध्याय 3 वचन 16. हिंदी பைபிள் யார் எடுக்கலையா? ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு अब्राहम और उसके पीढ़ी को ये वाचा दिया है, परंतु अब ये पीढ़ियों के लिए नहीं, परंतु वो पीढ़ी जो है वो प्रभु यीशु मसीह है। ஒரே ஒரு ஆளை சொல்லுதான், ஒரு சந்ததியை தான் சொல்லுதான், அது நிறைய பேரை சொல்லலையா? यहाँ देखिए वो एक पीढ़ी का नाम लेता है, वो कई पीढ़ियों को ऐसा नहीं कहता है, पीढ़ी बोलकर कहता है एक जन के बारे में कहता है। அதான் அங்க மேட்ரே. அங்க வந்து சிங்குலர்ல இருக்காது. அத வந்து பவுல் எழுதுறாரு, அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அங்க சந்ததிகளுக்குன்னு போடலடா, அங்க சந்ததிக்குன்னு போட்டிருக்குடா. அப்ப சந்ததி அப்படின்னா அது ஒரே ஒருத்தனை தான் குறிக்குது. அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு எழுதுறாரு. यहाँ देखिए यहाँ पर पौलुस कहता है कि वो पीढ़ियों ऐसा नहीं लिखा है, पीढ़ी बोल के एक व्यक्ति के बारे में लिखता है। वो एक व्यक्ति कौन है? वो एक है प्रभु यीशु मसीह। அன்றியும்
வசனம் 18 வாசிக்கிறேன் பாருங்க. இப்ப அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தத்தினால் உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தினால் அருளி செய்தார். சோ வாக்குத்தத்தத்தால நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கான்? ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு தான் சொல்லியிருக்கான். உண்மையாவே அந்த எல்லா ஆசீர்வாதத்துக்கும், ஆபிரகாமுக்கு சொன்ன சகல ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளி நீங்க தான் அப்படிங்கறத நீங்க மறக்கவே கூடாது. और इन बातों को आप कभी ना भूले। जो वाचा में जो कुछ भी वायदा किया है, आशीष का वायदा हमारे साथ किया गया है, ये सारे जो आशीष है जो है वो आशीष की जो पीढ़ी है वो अमी है। इन बात को आप ना भूले, क्योंकि मसीह में जो भी है उन सबों को जो ये वायदा किया गया है कि आप वो पीढ़ी हो। இந்த காலவேளை யாரெல்லாம் வறுமையிலும் தரித்திரத்திலும் போராடி கொண்டிருக்கிறீர்கள் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து சீமானாக்கினார். यहाँ देखिए, आज सवेरे के समय कोई भी तकलीफ उठा रहे, कष्ट उठा रहे हैं, वो उन सबों को मैं एक बात कहना चाहता हूँ। अब्राहम जो है वो बड़े बड़े धनवान था। वो धन सारे संपत्ति आपको भी है। அதனால இந்த காலவேளை அந்த ஆசீர்வாதங்களுக்கு எல்லாம் நீங்க சுதந்திரவாளி. நீங்க தான் சுதந்திரவாளி. ஏன்னா கிரைஸ்ட நீங்க பிலீவ் பண்றீங்க. கிரைஸ்ட் உங்க இதயத்துக்குள்ள இருக்காரு. यहाँ देखिए, आप ही जो है वो स्वतंत्र है। जो मसीह को आप विश्वास करने के कारण वो आशीष का आप ही जो स्वतंत्र हो। அதனால இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். நீங்களே ஆபிரகாமின் சந்ததிகள். நீங்களே அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. உங்களை ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பொருளாதாரத்திலும் எல்லா விதத்திலும் இந்த பூமியில ஆசீர்வதித்து உங்க பேரை பெருமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். यहाँ देखिए, आप ही वो इजरायली लोग और आप ही जो है आशीष का पीढ़ी है, क्योंकि आप प्रभु यीशु मसीह पर विश्वास किया है, इसलिए आप आशीष का पीढ़ी है। इसलिए सारे आशीष आप पर है। इसलिए आप चिंता ना करें, अब्राहम के आशीष आप ही पर है। பயப்படாதீங்க, मत डरिए। உங்களை அவர் செல்வ சீமானாக்குவார். आपको प्रभु जो महान व्यक्ति बनाएगा। உங்கள் பொருளாதாரம் வளரும். आपके आर्थिक आशीष बढ़ेगी। யோபுவின் நிலை மாறினது போல உங்க நிலையும் மாறும். अय्यूब के परिस्थिति जैसे बदला वैसे आपका स्थिति भी बदलेगा। உங்களுடைய இந்த நிலை நிரந்தரமானது இல்ல. ये जो स्थिति अभी चल रहा है ये निरंतर आपके जीवन में नहीं रहने वाला है। இது சில காலம், சில நாட்கள் இது உங்க லைஃபை பின்தொடரும், அவ்வளவுதான். ये कुछ दिनों के लिए, कुछ समय के लिए ये आपके जीवन में पीछा करेगा, उसके बाद ये नहीं रहने वाला आपके साथ। நீங்கள் நிச்சயமாகவே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு இந்த பூமியில கர்த்தருக்காக மகிமையா வாழுவீங்க. वो सच में आप जो परमेश्वर की आशीष को प्राप्त करके इस पृथ्वी में एक महिमा का जीवन आप जरूर बिताओगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் பண்ணுவோம். परमेश्वर आपको आशीष देवे। हम प्रार्थना करेंगे। தகப்பனே, இந்த கால வேளையில அப்பா உங்க வல்லமையுள்ள வார்த்தை அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல்